Now it is visible. Just 2x அப்படியே சேஞ்ச் பண்ணி சொல்லி பேசுனாங்க. லைக் அது வந்து எதுக்கு பண்றோம்னே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அது பின்னாடி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி சாரி y is equal to x cube இருந்துச்சுன்னா y is equal to x 3 minus 1 சாரி 3x முன்னாடி போகுது 3 minus 1 3 is equal to 3x square அப்படின்னு இருக்கும். ஸோ நான் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஸ்கொயர் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் இந்த வாகனம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இதில் வந்து சேஞ்ச் ஆஃப் வால்யூம் டி போயிட்டு இருக்கு. ஸோ இதில் என்னன்னா இதில் வந்து செப்பரேட் பார்ட்ஸ் நான் பிரிச்சுக்கிறேன். இது எப்படின்னா இது ஒரு ரெக்டாங்கிள் ஆகும், இது ஒரு ஸ்கொயர் ஆகும், இது ஒரு 2 ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர் ஆகும் வச்சுக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஐக்கு இதில் x dx x dx இது வந்து ஸ்கொயர்னால இதை விட இது சின்னதாங்க. ஸோ அதனால வந்து x ஸ்கொயர்னு பண்ணுறேன். சாரி dx ஸ்கொயர் dx ஓட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0.00 0.01 dx ஓட வேல்யூ. ஸோ dx ஸ்கொயர் ஓட வேல்யூ அதோட சின்னது 0.001 அதோட சின்ன வேல்யூ தான். ஸோ அதை வந்து இப்போ நான் என்ன சொல்றேன் dy is equal to இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்றோம். வந்து அதாவது இது ப்ளஸ் பண்றோம். x dx x dx 2x dx தான் 2x dx ஆகும். இந்த dx வந்து கீழே வந்துடும். ஸோ dy by dx equal to 2x. ஸோ இப்படிதான் வந்து நம்ம இந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இந்த 2 முன்னாடி வந்து நம்ம போடுறது நம்ம நார்மலா போயிடும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. ஆனா வந்து இதுல வந்து இவ்வளவு பெரிய கான்செப்ட் உள்ள ஒர்க் ஆகுறதுனால தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது. எக்ஸாம்பிளுக்கு அடுத்து நம்பர் வச்சு பண்ணிக்கிறாங்க வேல்யூஸ் வச்சு. ஓகே சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து நான் 1 மீட்டர் வச்சிருக்கேன். ஸோ வந்து இப்போ நார்மலாக வந்து நம்ம நார்மலாக பண்ணியே நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க முடியும், டிஃபரன்ஷியேட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இருக்கு என்ன டிஃபரன்ஸ் நம்ம நார்மலாக அதோட ஏரியா வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. இதில் வந்து 2 ஸோ வந்து நம்ம வந்து 2 ஸ்கொயர் 4 வந்துடும். தென் வந்து இதில் வந்து சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து 1. ஸோ அதோட இது பண்ண போல டோட்டலாக வந்து 3 இருக்குது. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து 3 ஸ்கொயர் 2 9 இதில் பண்ண போல. அதே மாதிரி உள்ள டிஸ்டன்ஸ் இது வச்சு நம்ம அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க டோட்டல் ஆஃப் டிஸ்டன்ஸ் மைனஸ் அதுக்குள்ள ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ 9 minus 12 வந்து 25. இது வந்து நம்ம நார்மலாக பண்ண போல கிடைக்கிற வேல்யூ. அதை டிஃபரன்ஷியேட் பண்ண போல ஒரு வேல்யூ கிடைக்கும். டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். இது வந்து x is equal to 2 அந்த சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து 1 ன்னு எடுத்துக்கிறேன். சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஓகே இப்போ dy is equal to 2x dx அப்படிங்கிற போல
இங்க x க்கு பதிலா 2 னு கொடுக்கிறோம் 2 then dx change of distance வந்து 1 னு கொடுக்கிறோம் சோ இதுல பண்ண போனா நமக்கு 4 னு ஆன்சர் வருது இல்ல நார்மல் நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன்ல பண்ணும்போது 4 5 னு ஆன்சர் வருது and டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 4 னு ஆன்சர் வருது அந்த டிஃபரன்ஸ் ஏன் வருதுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து அந்த சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் கொடுக்கிறோம் எவ்வளவு நம்ம இதை குறைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிஃபரன்ஷியேட்ல வந்து இந்த எரர் வந்து ரெக்டிஃபை ஆகி எக்ஸாக்டான வேல்யூ கிடைக்கும் அதாவது இது வந்து எவ்வளவு இந்த க்ளோஸ் பார்த்து போகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வேல்யூஸ் வந்து ஈக்குவல் ஆகும் ஸோ நம்ம அந்த எரர்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல இருக்காது ஸோ அதை வச்சு இப்போ பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல குறைக்கிறாங்க 1 இருக்கிற 0.5 change of distance குறைச்சிருக்கேன் change of distance குறைச்சா dx க்கு பதிலா 0.5 அப்படின்னு கொடுத்தா இந்த இடத்துல வேல்யூ வந்து நார்மல் பண்ணோட இந்த இடத்துல வந்து 6.25 வரும் 9 இந்த இடத்துல 2.5 வரும் ஸோ இந்த இடத்துல வந்து 6.25 அப்படின்னு வரும் மைனஸ் 4 இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 2.25 நார்மலா கிடைக்கும் அதே டிஃபரன்ஷியேட் பண்ண போல நமக்கு வந்து ஆன்சர் வந்து 2 னு கிடைக்கும் சரியா சோ வந்து இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இது 2.25 இதுல வந்து 2 ஆனா இதுலயும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது 10% ஆஃப் எரர் இருக்குது நார்மலா நம்ம பண்ண போய் டிஃபரன்ஷியேட் பண்ண போய் அதாவது ஒரு டிஃபரன்சஸ் இருக்குது 0.25 சோ நம்ம வந்து இன்னும் இதோட டிஸ்டன்ஸ் வந்து குறைச்சோம்னா அது 0.5 ல இருக்கிறது வந்து 0.001 அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் நம்ம இந்த இடத்துல குறைச்சோம்னா 0.00 பார்த்தா நார்மலா வந்து இதோட வேல்யூ வந்து என்ன பண்ணனும்னா 0.004001 அப்படின்னு வரும் அதே மாதிரி டிஃபரன்ஷியல் வேல்யூ வந்து 0.004 வரும் சோ நம்ம வந்து இந்த இடத்துல 0.2% நம்ம ஒரு சின்ன எரர் தான் இருக்குது சோ அதையும் நம்ம எக்ஸாக்ட்டா கொண்டு வரதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அதான் இது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து இந்த க்ளோஸ் பார்த்து இந்த இதை கொண்டு வரோமோ அதுதான் டிஃபரன்ஷியல் டிஃபரன்ஷியலே பேசிக்கா அதுக்கு ஒரு வேர்ட் சொல்லணும்னா அது அக்யூரசி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அதுபடி நம்ம பார்த்தோம்னா இந்த 0.001 ன்னு அந்த சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இப்போ 0.0001 அப்படின்னு இந்த ரொம்ப எக்ஸாக்டா அதாவது இந்த இது வந்து இந்த க்ளோஸ் பார்த்துல நெருங்கி இருக்க மாதிரி அப்ப நான் கொடுத்தேன்னா அப்ப வந்து இதோட எரர் எல்லாமே ரெக்டிஃபை ஆகி இதுவும் சேம் ஆன்சர் வரும் அதாவது இந்த 0.004 வந்து நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போற கிடைச்சிச்சு அதே மாதிரி 0.00401 இருந்துச்சு அதே மாதிரி அதை நம்ம பக்கத்துல எவ்வளவு தூரம் இந்த க்ளோஸ் ரீஜன் கொண்டு போனோம் இது ரெக்டிஃபை ஆகி ஃபுல் 0% எரர் இல்ல எக்ஸாக்ட்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் நார்மலி பண்ணுவோம் அதாவது இப்ப நீங்க கேட்கலாம் எதுக்கு நான் வந்து நார்மலாவே நார்மல் அதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வச்சு நான் பண்ணிட்டு போய் எதுக்கு நார்மலி பண்ற ப்ராசஸ் ஸோ அப்படின்னு அதுக்கு எதுக்குன்னா வந்து இப்போ டொர்னாடோலாம் இருக்கு அதாவது புயல் அதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸாக்டா வந்து 0.001 செகண்ட்ஸ்க்கும் அதோட ஸ்பீடும் ஆக்ஷனும் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா டிஃபரன்ஷியேட் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அந்த இடத்துல ஸோ அந்த ஏரியாஸ்லாம் ஸோ அதனால டிஃபரன்ஷியேட் இம்பார்ட்டன்ட் கம்பேர் பண்ணி நார்மல் கால்குலேஷன்